ஃபைனான்ஷியல் சக்ஸஸ். ஹவ் இம்பார்ட்டன்ட். உண்மை தானே? பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால், வாட் வி வாண்ட் இன் அவர் லைஃப், வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வேணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேன். வாட் கேன் மேக் யூ ஹாப்பின்னா என்ன சொல்லுவீங்க? எது உங்களை சந்தோஷப்படுத்தும்? எது இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க? சொல்கிறோம்ல, when I am this, I am happy. ஸோ இந்த தீஸ்ன்றதில் என்ன பண்ணலாம்? மணி, பீஸ், சொல்லுங்கள். எது இருந்தால்? ஹெல்த் இருந்தால் ஹாப்பி. we know all these things. What are we doing about it? we know all these things. ஓகே, இது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இருந்தால் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ யார் தடுத்தா? அதை செய்ய வேண்டியது என்ன? தெரியுது எது இருந்தால் சந்தோஷம்னு, ஆனால் செய்கிறது இல்லை. உண்மை தானே? சந்தோஷமாக இருக்கிறதுன்றது இன்னொரு ப்ராடக்ட் இல்லை. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் they will say it very simple. In case you are happy, this everything can take place. புரியுதுங்களா? ஏன்னா ஹாப்பிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. புரிஞ்சுங்களா? ஏன்னா கார் இருந்தால் தான் ஹாப்பி, அப்படி இல்லை. கார் வந்துட்டு எத்தனை நாள் ஹாப்பியாக இருப்பீங்க சொல்லுங்கள்? ஒரு நாள், மறுநாள் அடுத்த கார் என்னென்னு போயிடும் மைண்டு. உண்மை தானே? ஸோ அந்த ஹாப்பினஸ் நிரந்தரம் இல்லாத ஒரு ஹாப்பினஸ். ஸோ த இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங், nobody stop you. Now, today, this is the time. Take a decision. அவ்வளோதான். எனக்கு எது சந்தோஷம் நினைக்கிறேனோ என்ன செய்கிறேன்? ஆக்ஷனில் போட ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ளே வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன். கொடுக்கறது ஆண்டவனோட, என் வேலையை நான் ஒழுங்காக செய்யணும். உண்மை தானே? கடமையை சரியாக பண்ணுங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் இறைவன் கையில், வேறு எதுவும் நம்ம கையில் இல்லை. கடமையை சரியாக செய்கிறோமான்றதான் முக்கியம். The result is not in your hand, but the action in your hand. உண்மை தானே? கர்மாவை நம்புகிறோம் தானே? நம்புறீங்களா கர்மாவை? எஸ், கர்மா இஸ் தேர். சந்தேகமாக இருக்கா? சில பேருக்கு நல்லது செய்யுங்களா, உங்களுக்கு திரும்பி என்ன செய்கிறாங்க? கெட்டது செய்கிறாங்களே. என்ன அர்த்தம்? கர்மா. சில நேரத்தில் சில பேருக்கு நல்லதே செய்ய மாட்டேங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்வாங்க. என்ன அர்த்தம்? குட் கர்மா. குழுப்பம் இருந்திருக்கு, அதனால் அவங்க செய்கிறாங்க. ரெசோ. ஸோ அதனால தான் இந்த கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ளே வந்துச்சுன்னா நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். மை மாஸ்டர் always give 4 mantras. மேனேஜ்மெண்ட் மந்த்ராஸ், சக்ஸஸ் மந்த்ரா, எல்லாம் மந்திரம் தான். இப்போலாம் மாயஜாலம் இல்லை, மந்த்ராஸ். 4 விஷயம் சொன்னார். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வெற்றி அடையணுமா, யூ வாண்ட் டு அச்சீவ் இன் யுவர் லைஃப் த 4 இம்பார்ட்டன்ட் டெக்னிக். அதில் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 என்ன நினைக்கிறீங்க? எது ரொம்ப முக்கியம்? யுக்தி. என்ன சொல்லலாம்? ஸ்கில். நம்பர் 1 இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கில். இன்னைக்கு ரொம்ப பேர் ஏன் ஒரு பிஸ்னஸில் நொழிச்சு நிற்க முடியலன்னா அந்த ஸ்கில்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஓகே, மணியில் இம்பார்ட்டன்ட் இருக்கு, சக்ஸஸில் இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸ்கில், நோ ஹவ், தொழில் நுணுக்கம், அதில் கவனம் இல்லை, தடுமாறிக்கிட்டே இருப்போம். ஆசை நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல நல்ல எண்ணம் தானே, வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம். நான் சொல்கிறேன், இப்படி தான் முன்னுக்கு வரணும்னு உங்களுக்கு தெரியணும். எப்படியாவது வந்துடலான்ச்சிங்கன்னா அது பகல் கனவு, இலூஷன், டிலூஷன். யார் வேணால் நம்மளையே ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீ எப்படியாவது வந்துடலாம் நினைக்கிறிய சார், கொள்கை சார், ஸ்ட்ராட்டஜிக். நம்பர் 2 என்னது? போதுமா? ஸ்கில் இருந்தா ரொம்ப முக்கியம். சக்தி இருக்கணும், ஸ்ட்ரெங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் வித் யோர் செல்ஃப். இப்போ எவ்வளோ பார்த்தா கூடயா, ஹவு கான்ஃபிடென்ட் வித் யோர் செல்ஃப், அதுதான் மீன் பண்ணும் கடைசியாக. என்னை பொறுத்தளவில் எவ்வளோ விஷயம் நம்ம கேட்டாலும் சரி, எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நான் செய்ய முடியும். எனக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்கணும். நானும் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக இருப்பேன்னு அந்த ஆழ்ந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்போ லக் இல்லை, லோவாக மாறுது. புரியுதுங்களா? அதிர்ஷ்டம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை. ஏன்னா அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கே தெரியாது. போட்டு பார்க்குறேன், வரலாம் போகலாம். உண்மை தானே? நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், நம்பர் அடித்து வெற்றி அடைஞ்சவங்க எத்தனை பேர் நீங்கள் நல்லா வாழ்கிறாங்க பாருங்கள். நான் பார்த்தது இல்லையா? மில்லியன்காரன் அடித்து கூட நீங்கள் பார்க்குறேன். ஒரு வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஜோகோபூரில் சடன்லி அந்த ஹஸ்பண்டுக்கு 10 மில்லியன் அடிச்சிச்சு, வாய்ப்புக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எதனாலும் தெரியல, அதிர்ச்சியில் என்னன்னு தெரியல. அந்த மனுஷன் பணத்தை ட்ரிங்க், என்டர்டெயின்மெண்ட், டாம் டூம் தும் 1 year 0. முன்னே இருந்ததோட ரொம்ப மோசமான நிலைக்கு போனார். ஆனால் அவரை ஒரு வச்சு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் நான் வெற்றி அடைஞ்சு அதில் போனதில் பார்க்கல. த சீக்ரெட் இஸ் விதின் யூ. ஏன்னா ஒரு அதிர்ஷ்டன்றது உங்களுக்கிட்ட நம்பிக்கை வரல, தெரியுங்களா? அதிர்ஷ்டம் தானே. ஆனால் நம்பிக்கைன்றது உங்களோட ஸ்கில். எஸ், ஐ நோ திஸ் இஸ் த வே ஐ எம் டூவிங். நிரந்தரமாக உட்கார சக்தி. ஐ டோன்ட் பிலீவ் இன் லக், ஐ பிலீவ் இன் லா. இறைவனோட சட்டம்.
நான் வெற்றி அடையவன விதி எழுதி வச்சாச்சு, அடைஞ்சே தீருவீங்க. அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். எதுக்கு நம்புற மேலே நம்பிக்கிட்டு இருக்கோம்? நம்புற நம்பாதீங்க, உங்களையே நம்புங்க. ரிமைண்ட் அகெயின் அண்ட் அகெயின், உங்களையே நம்புங்க. ஏதோ எப்படியோ வந்துடுவேன்ல, இப்படி தான் வந்துடும்னு ஒரு வழி தெரியணும். கிளாரிட்டி, பிக் கிளாரிட்டி, ஸ்ட்ரெங்க் சரியாக இருக்கணும். அடுத்து என்னது? கரெக்டாக கொடுத்துரு. பக்தி, கிரேட். டிவோஷன், டிவோஷன். யூ ஷுட் லவ் வாட் ஆர் யூ டூவிங். எதுக்காக செய்யணும் மேலே ஒரு ஆர்வம். சொல்ல ஆர்வம்ன்றாங்களே, வெற்றி அடையிறதுல ஒரு ஆர்வம் இருக்கணும் நம்மளுக்கு. எப்படி ஒரு பொண்ணை காதல் பண்ணுறதுல ஆர்வம் இருக்குது, உண்மை தானே? என்ன மாதிரி ஆர்வம்? அம்மா அப்பாலாம் வெறுத்துட்டு போகிற மாதிரி ஆர்வம். கையை அறுத்துக்கிற கேஸ்லாம் இருக்குது, மருந்து குடிக்கிற கேஸ் இருக்குது. எதுக்கு? டொங்கி மங்கி காதல். அப்புறம் காதல் பண்ண பிறகு அடி விழுவும் மாற்றி மாற்றி, இதை திட்டு இதை திட்டு. இந்த ட்ராமாலாம் பார்க்குறோமா இல்லையா? உயிரே கொடுக்குறாம்மா, அப்புறம் ஏமாத்திருச்சு. தயவு செய்து சொல்கிறேன், அந்த ஆர்வத்தை வாழ்க்கையில் நல்லா வாழணுன்ற இடத்துல எத்தனை பேர் போடுறோம்? வெற்றி அடைஞ்சே தீர்வுன்னு எத்தனை பேர் இருக்கும்? இல்லைனா மருந்து குடிச்சு எத்தனை பேர் யாரா வெற்றி அடையலைனா டூ ஓ டாய்ன்னு எத்தனை பேர் இருக்கிறோம்? தட்ஸ் அ ப்ராப்ளம். ஆண்டவன் கொடுக்க மாட்டேன்ல. காதலை எப்படி நிறைவேற்றி வச்சாரு உங்களுக்கு? உங்கள் சக்ஸஸையும் ஆண்டவன் கொடுத்துருவான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆர்வம் முதல் இருக்கணும்ப்பா. நான் வெற்றி அடைஞ்சிடணுன்னு ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கணும். அண்ட் ஃபைனலி முக்தி, ஃப்ரீடம். எவ்ரிஒன் லுக்கிங் ஃபார் ஃப்ரீடம். உண்மை தானே? ஃப்ரீடம் என்னது? ஃப்ரீடம் டு கோ எனிவே யூ லைக், ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் யூ வாண்ட், ஃப்ரீடம் இன் ஃபைனான்ஷியல், ஃப்ரீடம் இன் ஹெல்த், freedom in wealth, and in everything. That's the final. So this 4 is very, very important if you want to be somebody in your life. Very important. This 4 quadrant. இது quadrant, முக்கியமான quadrant லைஃப்பில் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா வாழ்கிறதுன்றது சாய்ஸ் தான். சக்ஸஸ்ன்றது என்னை பொறுத்தளவு வெரி சிம்பிள். ஒரே வார்த்தை சொன்னால் சாய்ஸ். லீவ் லைஃப் யோர் சாய்ஸ். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இஸ் யோர் சாய்ஸ். சில பேர் வேலைக்கு போய்ட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, என் பாஸ் சரியில்லை, என் கம்பெனி சரியில்லை. பாஸ், யோர் சாய்ஸ். நீ தான்ப்பா முடிவு எடுத்து போன, நீ தானே ஃபைலை தூக்கிட்டு போன, நீ தானே அப்ளை பண்ண, அவரே உனக்கு கூப்பிடல தானே. ஸோ நீ என்ன செய்யலாம்? பிடிக்கல என்ன செய்யலாம்? ஒன்று உன்னை மாற்றிக்கோ, ஒன்று கம்பெனி மாற்றிடு, அவ்வளோதான். 2 சாய்ஸ் தான் அங்கே இருக்குது. ரொம்ப குழப்பம் இல்லை தானே? ஆனால் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஏன் இந்த சாய்ஸ் பாருங்கள், மேக்கிங் சாய்ஸ்ன்றது லாட் ஆஃப் பீப்புள் கெட் ஸ்ட்ரெஸ். உண்மையா இல்லையா? மேக்கிங் சாய்ஸ்லேயே ரொம்ப பேருக்கு ஸ்ட்ரெஸ். வாய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலையும் பாருங்கள், முடிவு எடுத்துட்டாங்களா வச்சிங்களேன், அதுக்கு பிறகு என்னது? ஒரே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? என்டர்ப்ரனர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் இந்த மெசேஜை. அப்கமிங் என்டர்ப்ரனர், whatever you become entrepreneur is very important for you because we want everything easy. That's the biggest problem. நோவாம ஒரு பழமொழி இருக்குது தமிழில், நோவாமல் என்னமோ எடுக்கிறது நோங்க கண்டு. கஷ்டமே எனக்கு வேணாம், ஆனால் நான் சம்பாதிக்கணும், நிறையா வேணும். அப்போ என்ன செய்கிறாங்க? அதுக்குன்னு சில கம்பெனி உருவாகிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? உங்களை ஏமாத்துறதுக்கு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார், பணம் மட்டும் போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், மாதம் முடிஞ்சாலும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சார் காசு. இவ்வளோ பேர் ஏமாந்தாங்க. என்ன காரணம்? கஷ்டப்பட நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி ஒன்று இருக்கா? சரியா? பேங்கில் 4% வட்டி கொடுத்தா ஒருத்தர் சார் 10%. என்ன சொல்வீங்க? 10% கொடுக்குறாரா? போட்டுரு. கம்பெனியா சார் அது? இருக்கா இல்லையா? இல்லை பேங்க் எல்லாமே அடுத்து போட்டு பேங்க் கொடுத்துட்டு போயிடுவானே. சிந்திக்கிறோமா? என்ன காரணம்? when you think you want life too easy, that's it. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வருது. அதான் சொல்லுவேன், விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லுவேன். ரொம்ப விழிப்பாக இருங்க. சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இல்லை எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட வந்தால் கூட ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய்கிட்டே இருக்கும். வினிஷ் கான். மெனி பீப்புள் ஐ saw always wrong investment. Don't know, blindly invest, then become bankruptcy. ரொம்ப பேர் மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியம். சில விஷயம் வந்து நமக்குள்ளே பார்க்கணும். சேலஞ்ச் ரொம்ப முக்கியம். சேலஞ்ச் வேணும், உண்மை தானே? ஈஸி இல்லை. சேலஞ்ச் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். ஓகே? ஏன்னா ரெண்டுக்குமே டுவாலிட்டி இருக்குது. எவ்ரி திங்ஸ் ஒர்க் இன் டுவாலிட்டி. இஃப் லெஃப்ட் தேர் இஸ் அ ரைட். உண்மை தானே? டேனா நைட் இருக்கு. ஓகே? சக்ஸஸ்க்கு பின்னால்
சேலஞ்ச் இருக்குது. உண்மை தானே? அப்படி தான் சொல்லுவாங்க. சேலஞ்ச் இல்லாத சக்ஸஸ் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை. சேலஞ்சே இல்லை, சக்ஸஸ். உங்களுக்கே போர் அடிச்சிடும். தட் இஸ் நாட் ஹார்ட் ஒர்க். பின்னால் வரணும். தட்ஸ் வை சேலஞ்சுன்றது கம்பல்சரி. நீங்கள் பிரிக்கவே முடியாது. இது ரெண்டுக்கும் பிரிக்க முடியாது. வெற்றி அடையணுமா, கொஞ்சம் சேலஞ்ச் வரணும். புகழ் வரணுமா, கொஞ்சம் அவமானம் வரணும். சில பேர் சொல்லுங்க, எப்படி சார்? அது அப்படி தான். அவமானம் வேணாமா, புகழ் வேணாம். கொஞ்சம் 10% அவமானம், 100% புகழ். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். எனக்கு அறவே அவமானம் வரக்கூடாது சார், யாரும் இனி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, எதுவுமே நடக்கூடாது, வீட்டிலே உட்காந்துருங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க, எதுவுமே நடக்காது. உண்மை தானே? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே, நான் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆசைப்படுறோம், ஆனால் அண்டு இதெல்லாம் இயற்கையோட சட்டம். டுவாலிட்டி, த வேர்ல்ட் ஆஃப் டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? டுவாலிட்டி இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கசப்பு சண்டை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் தான் வாழ்க்கை எப்படி இருக்கணும், போர் அடிக்காமல் இருக்கும். 2 பேரும் அப்படியே நல்லவங்களும் அமைதியாக பக்தியாக இருந்தீங்க எப்படி இருக்கும்? எங்கேயா இருக்கிறோம்? சில பேர் வந்தால் என்ன ஆச்சு வீட்டில்? உண்மை தானே? சின்ன சின்ன சண்டை இருக்கணும், ஆனால் ஓவராக இருக்கக்கூடாது. அது அப்பப்போ என்ன செய்யணும், டைமிங் போக மாதிரி சேர்த்து வச்சு வெடிக்கக்கூடாது. அப்பப்போ கிளியர் பண்ணிடணும், அட்டாமிக்காக மாற்றக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி எரி மேலே வெடிக்கும். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? எப்போ பர்த்டே மறந்துட்டாரோ அன்றைக்கி தான் வெடிக்கும், கல்யாண நாள் மறந்துட்டாரா வெடிக்கும். அதெல்லாம் வரக்கூடாது. ஸோ அது அந்த லவ்க்குள்ளே அது அடங்கி இருக்கட்டும். பட் எனிவே த ஸ்மால் திங்ஸ் சேலஞ்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்ஸஸ். யூ ஜஸ்ட் டேக் a look. ஸ்போர்ட்ஸ்மேன் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு என்னங்க பெரிய பரிசு, ஆனால் உயிரை கொடுத்து செய்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? லைஃப்பை கொடுத்து செய்வாங்க. இந்த பங்கி ஜாம் குதிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கயிறு அறந்தால் செத்து போயிருங்க. எத்தனை பேர் கயிறு அறந்து செத்து போயிருக்கான்? ஆனால் இருந்தாலும் போய் போய் கியூவில் நிற்பாங்க. நீங்கள் கால் மேலே வைக்க முடியாது. ஒரு வாட்டி நான் போய் காலை வச்சு பார்த்தது, அப்படி காலை வைப்ரேட் பண்ணுது. டான்ஸ் ஆட தெரியாத கூட டான்ஸ் ஆடுவீங்க. ஏன்னா அவ்வளோ உயரத்தில் காலை கட்டி தள்ளி விட்ட எப்படி இருக்கும்? நம்ம தலைக்கீழ தொங்கினதே இல்லை. அப்படி தொங்க விடுமா யோசிச்சு பாருங்க. கயிறு அறந்துருச்சுன்னா மைண்ட் என்ன செய்யும்? அந்த மைண்டோட தொச்சர் இருக்குல்ல, லைஃப்பில் நீங்கள் உண்மையாக ஏதாவது செய்யணுன்னா மேலே ஏறி குதிங்க கயிறு கட்டி. கிவ் யுவர் செல்ஃப் அ சான்ஸ். ஏன் தெரியுங்களா? டூ ஆர் டை. சரண்டர் பண்ணி ஆகணும். பீப்புள் டான், மெனி பீப்புள். நம்ம என்ன மாதிரி சேலஞ்ச் எடுக்கலாம், அதனால அந்த கஷ்டன்றது நம்மளுக்கு புரியல. இந்த கார் ரேஸ் விடுவோம், பார்த்துருக்கீங்களா? எப்படி விடுறாங்க? எத்தனை பேர் இறந்துட்டாங்க தானே கார் ரேஸில்? பட் ரேஸ் நிப்பாட்டலையா? லைசன்ஸ் இல்லாமல் இந்த மோட்ரு திருட்டுத்தனமாக ஓடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாரு. அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டே இல்லை, பட் ஸ்டில் அவங்களுக்கு என்ன ஒரு டேரிங்காக இருக்கணும். ஒரு டைரில் அவ்வளோ ஸ்பீடில் போலீஸ்காரன் அட்டிக்கிட்டு இருப்பான், அவனையே மாற்றிக்கிட்டு ஓடுறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம், எவ்வளோ கான்ஃபிடென்ட் சொல்லுங்க. பிஸ்னஸில் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கா? அந்த அளவுக்கு இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இந்த மலை ஏறுவோம் பார்த்தீங்களா, எவரெஸ்ட், என்ன கோல். சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் சர்க்கஸ்லாம் பார்க்குறப்ப. ஒரு கயிறில் தொங்கிக்கிட்டு அங்கேருந்து இங்கே தாவிக்கிட்டு இங்கேருந்து தாவிக்கிட்டு ஒரு ஸ்டெப் விழுந்தா என்ன ஆகும்? உயிரே போயிடும். சிங்கம் கொண்டு வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான். எத்தனை பேர் சாப்பிட்டுருச்சு வேறு சிங்கம்? அப்படி இருந்து யாரும் பயப்படலையே. சேலஞ்ச், எவ்ரிதிங்ஸ் அபவுட் சேலஞ்ச். நிறைய விஷயம். என் மாஸ்டர் நான் மீட் பண்ணும்போது, ரீசன்ட்லி கூட மீட் பண்ணேன், சொன்னார் சேலஞ்ச் அங்கே மட்டும் எங்களுக்கும் சேலஞ்ச் இருக்குப்பா, எங்களுக்கும் கரமாசம் இருக்குது. எப்படி? அது அப்படி தான். கைத்த மரம் தான் கல்லடி படும்னு என்னது பாட்டில் எழுதி வச்சாச்சியா? ஸோ நீ என்ன செய்யணும்? அந்த பாட்டு தலைப்பின் மணிக்கு வச்சுக்கோ. பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும் விட்டு விடு. படைச்சவன் இருக்கிறான், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ அழகா ஞானி சொல்கிறார் அந்த வார்த்தையை. இஸ் தே, புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி லைஃப்ன்றது இல்லை. எது உங்களுக்கு வேணுமோ அதில் மட்டும் கவனம் வச்சு போய்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் சி குட் அண்ட் பேட்னு ஜட்ஜ் பண்ண வேணாம். இஸ் யோர் செல்ஃப். உங்களுக்கு தான் தெரியணும் என்ன வேணும்ன்ட்டு. அதில் தெளிவாக நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் சி லாட் ஆஃப் சேஞ்ச், நிறைய சேஞ்ச்.